எக்ஸ்கியூஸ் மீ. இன்டர்வியூ என்னாச்சு? ரொம்ப டென்ஸ்டா இருந்தீங்க போல. ஆல் ஓகே? உங்களுக்கு? யா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த பொசிஷனுக்கு போகணும்ல, அதான். உங்க நம்பர்? இல்ல, ஃப்ரெண்ட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருந்தா சொல்லலாம்ல, அதான். நோட் பண்ணிக்கங்க. 9878901340. ஓகே. 340. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் எனக்கு கமிஷன் இருக்குல்ல, ஓகேயா? ஏங்க சும்மா தாங்க சொன்னேன், அதுக்கு போய் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. சரி ஓகே, பாப்போம். பாய். பாய். ஹலோ. ஹலோ, ஜீவா? ஆமாம் சொல்லுங்கள். நான் ஜீவா பேசுகிறேன். இன்டர்வியூவில் மீட் பண்ணோமே, ஹோப் யூ ரிமெம்பர் மீ. சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். மீட் பண்ணலாமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு தம் அடிப்பீங்க? ஏங்க கீழே போட்டீங்க? இல்லைங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமேனு தான். நான் சொன்னேன்னா, நெக்ஸ்ட் டைம் கீழே போட்டுறாதீங்க, சரியா? வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். என்ன சடனாக கால் பண்ணி வர சொன்னீங்க? வீக்கெண்ட் ஆயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஐ வாஸ் ஃபீலிங் அலோன். யார்கிட்டயாச்சும் பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, என்னை பற்றி நினச்சதுக்கு, என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு. அது எதுக்குங்க இவ்வளோ சோகமா சொல்றீங்க? இந்த மெக்டொனால்ட்ஸ்க்கு வெளியில் ஒரு பொம்மை உட்காந்துருக்குல தனியா, அந்த மாதிரி தாங்க நானும். எனக்குன்னு யாரும் இல்லை. சாரி. ஃப்ரெண்ட்ஸ், லவ் அப்படி யாரும் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவங்க மட்டும் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட முடியாதுல்ல. அண்ட் லவ் சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்துட்டதால இந்த ஈகோ, கோவம்லாம் எனக்கு நிறைய வரும். அதனாலே எனக்கு லவ் செட் ஆகும்னு தோணவே இல்லை. அது மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. ஈகோ, கோவம் ரெண்டுமே மனுஷனுக்கு வேணும், பட் இன் a குட் வே. நீங்களும் அப்படிதான்னு நான் நினைக்கிறேன். and you deserve a lot of love. ஏங்க, நீங்கள் சிங்கிள் தானே? யூஷுவல் டெம்ப்ளேட். புதுசாக ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க. ஏங்க? பின் என்னங்க, நான் கமிட்டடாக இருந்தால் உங்களுக்கு ஏங்க கால் பண்ண போகிறேன்? வேலை ஏதாச்சும் கிடைச்சதா? ட்ரை பண்ணீங்களா? இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ போனாங்க, கிடைக்கல. கிடைக்குன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. ஜீவா, நம்பிக்கை என்னன்னு தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னு முழுசா நம்பணும். யூனிவர்ஸ் will give you. லவ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? டன் கணக்கில் நம்பிக்கை இருக்கு.
ஆனா அதே அளவு பயமும் இருக்கு. ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு விஷயத்த முழுசாக நம்பணும் அப்படி இப்படின்னு. இப்ப என்னங்க சொல்றீங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகேங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். நீங்கள் தானே பேசலாம்னு கூப்பிட்டீங்க. ஏங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. என்னங்க அப்படி பாதியில விட்டுட்டு போறீங்க? Come in. Have a seat. தேங்க்யூ. ஒரு கம்பெனில கூட முழுசா ஒரு வருஷம் கூட வேலை பார்க்கல. ஏன்? தெரில. வாட்? ஒன்று அந்த கம்பெனியில் இருக்க எனக்கு பிடிக்காம போயிடும், இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு பிடிக்காம போயிடும். வேலைன்றது நமக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிறது. காசு தராங்கன்னு எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல. இப்படி எல்லா இடத்துலையும் ஃப்ராங்கா பேசுறதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீவா ஐ அம் கிவிங் யூ திஸ் ஜாப். ஏச்சார் பாருங்க. தேங்க்யூ. ஜீவா கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல. எவ்வளோ கால் பண்ணியும் ரீச் பண்ண முடியல. எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஒரு நாள் அவன் மீட் பண்ணணுன்னு எனக்கு கால் பண்ணான். சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்னை பத்தி யோசிக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா அவரும் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மாச்சி தான் என்னை வளர்த்தாங்க. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்பல இருந்து எனக்கு நான் மட்டும்தான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சடனா? சடனா இல்லை, உன் கூட பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ உனக்கு நீ மட்டும்தான் சொன்னல. இல்லை, நானும் உன் கூட இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. மறுபடியும் கேட்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? லவ்னா என்னன்னு ஜீவா கூட ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் இல்லை. லைஃப் மொத்தமாக மாறப்போகுதுன்னு நினைக்கல. ஹாய், குட் மார்னிங். மார்னிங்டா. மார்னிங்டா. மச்சான்,
மச்சான் இப்போதான் மெயில் பார்த்தேன்டா. ம் ஏதோ கோவிட்ன்றாங்கடா. நம்ம கம்பெனி கிளைண்ட்ஸ்லாம் அவங்க ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. கம்பெனியில் லே ஆஃப் சொல்கிறாங்க மச்சான். அந்த லிஸ்ட்டில் கூட நம்ம டீமில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட பேர் இருக்குடா. யாரு? மச்சான் அந்த மெயிலை பார்த்தது என் மனசு சரியில்லைடா. இனிமேல் உன்னை எப்படா பார்க்க போகிறேன் மச்சான்? என்ன சொல்கிறதுனே தெரியல மச்சான். ரொம்ப பயமாக இருக்குடா. டேய், இந்த கம்பெனிலாம் வேறு கம்பெனியே இல்லையா? ஊரில் 1000 கம்பெனி இருக்குடா. இதுக்கு தான் சொன்னேன், ஒன்று அப்கிரேட் பண்ணிக்கோ, நிறைய கோர்சஸ் படி, பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடு. இப்போ புலமே என்ன பிரயோஜனம்? சரி விடு, என் ஃப்ரெண்டு கம்பெனியில் ரெஃபர் பண்ணுறேன், கவலைப்படாத. ஏய் இரு, என்ன நான் சொல்ல வேண்டியதால நீ சொல்கிற? இல்லை புரியல. டேய், லிஸ்ட்டில் இருக்கிறது உன் பேர்ரா. உனக்கு தான் வேலை போச்சு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? Come in. மேம், லே ஆஃப்ல என் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லதானமாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த என்கொயரியும் இல்லை, கிளைண்ட் சைடு கூட எந்த நெகட்டிவ் மெயிலும் இல்லை. அப்புறம் ஏன் US clients ப்ராஜெக்ட்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. உன்னை மட்டும் இல்லை, மற்ற டீமில் இருந்த லிஸ்ட்ல 25 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நான் உனக்காக பேசி பார்த்துட்டேன், பட் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. நான் உன்னை என் ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். என் வேலையை நானே தேடிக்கிறேன். தம்பி, இன்னைக்கு தான் இந்த பிளாட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களா? ஆமாண்ணே. எங்கே வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்படியா? ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க? அண்ணா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரிங்க தம்பி. ஜீவா, ஷூ கட்டிட்டு வா. ஐ ஹாவ் an offer for you. நீயா ரிசைன் பண்ணால் 3 months salary கிடைக்கும். நாங்களா டெர்மினேட் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஜீவா, என்னாச்சு? ஜீவா, ஏய் பெண்ணா, ஷூவை கழட்டணும், அவ்வளோதானே? காஃபி. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவம்? ஆஃபீஸில் லே ஆஃப். சரி விடு, இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, வேற கம்பெனி இருக்குல்ல. கார்பரேட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பேசாத. ஒருத்தனை லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு கம்பெனியில் அவளை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. லிசன் ஜீவா, ஒரு விஷயம் இப்போ நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். யூ நோ வாட், எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓ, என்ன ஸ்பெஷல்? நான் தான் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஐ ஃபீல் சம்திங் குட் இஸ் கோன் ஹேப்பன்.
கங்க்ராட்ஸ். கம், எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஜீவா, எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஒரு கிங் ஃபெல்லோடா. Two red velvet, please. ஏன் ஒரு மாதிரி இருக்க? லைஃப் நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. லிசன் ஜீவா, நான் இருக்கேன்ல. இது நம்ம லைஃப், நம்ம ஒன்றா ஃபேஸ் பண்ணுவோம். ஏன் இதெல்லாம் நினச்சி கவலைப்படுற? எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. ஜீவா, உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா என்ன? இல்லை இல்லை, அப்புறம் என்ன? என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு தெரியுமா ஜீவா? நீதான். தெரியாதனமும் உன்ட்ட வேலை இல்லாத கதையை சொல்லிட்டேன். இப்போ என்ன, உலகத்திலேயே நீ தான் பெரிய சந்தோஷம் சொல்லணும். அதுக்காக தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, என்னை விட மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு ஏதாவது இருக்கா என்ன? யோசிச்சு பார்த்தா இல்லை தான். அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் நினச்சி இவ்வளோ கவலைப்படுற? எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன். When we all come together to create a better world. Thank you. Very good. I'm impressed. I don't think client will say no to this. Thank you, sir. And one more thing, நீங்கள் தான் கிளைண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க as a new project manager. Sir, really? போ ரெடி ஆயிரு. ஹரிஷை வர சொல்லுங்கள். He's our new joinee. உங்கள் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. கேரி ஆன். எப்படி இருக்க? ஆல் குட். காலேஜில் பார்த்தது. ஏன்டா இவ்வளோ திரும்ப பார்த்தோன்னு நினைக்கிறியா? இப்போ வரைக்கும் இல்லை. ஃபைன், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஷூர். எங்க வச்சேன்னு தெரியலையே. ஜீவா, கொஞ்சம் ஏந்திரு. எதுக்கு? தள்ளு. முக்கியமான ஃபைல், தயவு செஞ்சு பேசாத ஜீவா. ஏய், நான் கவனிக்கலடி. உன் பதில் ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்சம் ட்ராப் பண்றேன்னு சொல்லல. ஹலோ, இன்னைக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோ. ட்ரையல் பார்க்கணும், சரியா? ஜீவா, உன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம்ல? எப்படி?
நான் உனக்கு சமைச்சு துணி துவைச்சு நீ வரும்போது காஃபி போட்டு கொடுக்கணும் இல்லை இல்லை பொருள் வேலை போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே வீட்டு வேலைக்காரனாக்கலான்னு பார்க்குறியா? ஏன் பண்ணா என்ன தப்பு? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏன் ஜீவா இவ்ளோ யோசிக்கிற? ஏய் இரு, இப்போ ஏன் கத்துற? ஏன் அப்படி கோவப்படுற? எப்போலேருந்து வந்தது கோவம்? ஓ, இந்த ப்ராஜெக்ட் ஹெட்டா நீ அப்போலேருந்தா? சொல்றி.